சார்ந்த தோழர் கனியம்மதன் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் அவர்களுக்கு உரிய நீதி வழங்கிட வலியுறுத்தியும் இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக தற்பொழுது கோவில்பட்டியிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொழிலாளர்கள் என்பது அந்த இடம் கரடு முரடாக இருந்தது, காடு புதரமாக இருந்தது. அந்த இடத்தை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி உலக வர்த்தகத்திலே தேயிலை தோட்டம் முதன்மையான மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எண்ணாமல், தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்று கூட எதிர்பாராமல், தங்களுடைய குடும்பமே என்னவாகும் என்று கூட எதிர்பாராமல், அப்படிப்பட்ட உழைப்பை சிந்தி, இரத்தத்தை சிந்தி, வியர்வை சிந்தி இன்று அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முற்றிலுமாக அப்புறப்படுத்துவது என்பது ஜனநாயகத்துக்கு நடக்கும் அப்பட்டமான பகல் படுகொலையாகும். எனவே தோழர்களே, மாஞ்சோலை தேயிலை தோட்டம் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் இருக்கிறதனால் அத்தனை தொழிலாளர்களும் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரம் என்னவாகும், அவர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும், அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அதனுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்டாலின் அரசே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லும் ஸ்டாலின் அரசே, இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே அப்புறப்படுத்துவது அப்பட்டமான படுகொலை. அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வலியுறுத்துகிறது. ஏனென்று சொன்னால், உங்களில் நான் என்று சொல்லுகிறீர்கள், எங்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிகிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசே அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எடுத்து தமிழ்நாடு அரசே அதை தலையிட்டு நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு முழு கவனம் செலுத்தி அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கிட்டு தமிழ்நாடு அரசே அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசை இதை எடுத்து நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகளாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகள். இப்பொழுது உடனடியாக நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்கே வெளியேறுவார்கள்? எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு உடனடியாக தலையிட்டு அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு அதை எடுத்து நடத்திட வலியுறுத்தியும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வலியுறுத்தியும் இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர் கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது. நன்றி.